எக்கச்சக்கமான கூட்டம், ஏராளமான மக்கள். ஆனா திட்டட இடம் தான் காலியா கிடக்கு. கூட்டம் குறைவாக இருந்தாலும் ஆட்டம் அருமையா இருக்கும். தயவு செய்து 10 பேர் இருந்தாலும் தயவு செய்து அமைதியா இருந்து தயவு செய்து நாட்டுக்கான சைலண்ட் அமைதி. என்னடா சொல்லிக்கிறாங்க, நான் ஊங்க ஓட்டிக்கிறேன். அச்சத்து கோயில் ஐடியா இல்ல, அச்சத்து கோயில் ஐடியா மண்டபமே போட்டு கம்பெனி நீரா சைலண்ட் சைலண்ட். ஐயா ஐயா, இப்ப என்ன பிரச்சனை? இப்ப இல்ல என்ன உனக்கு பிரச்சனை? கம்பெனி சைலண்ட். நீராலே கோட்டையிட்டு நேத்தங்கி நடுவில் வைத்து நிலையில்லா வாயுவை தந்த விமலன் எங்கே என கண்ணுக்கு தெரியாத கடவுளை தேடி சென்ற சான்றோர்கள் யாராலும் ஒரு மனிதனானவன் தன் தாயின் கருவறையில் எதை மூலாதாரமாக கொண்டு முதல் அற்புதமாக்கிறான். அப்பா என்ற மூன்றெழுத்தில் ஆரம்பித்து அன்னை என்ற மூன்றெழுத்தில் கொண்டு சென்று அன்னை வயிற்றிலே நமக்கெல்லாம் அழகான உருவத்தை கொடுத்து அன்னை அவள் அவதிப்பட இந்த அவனியிலே ஒவ்வொருவரையும் பிறக்க செய்கிறான். நல்ல போது வந்து பெற்றது அம்பையார். ஆமா, இந்த அவதியிலே அன்னை அவள் அவதி படைந்து அவளை ஒவ்வொருவரையும் பிறக்க செய்கிறான். பிறந்து வளர்ந்து வாலிபம் தரித்து மனைவி என்ற துணையை கொடுத்து குடும்பம் என்ற பாரத்தை நம்ம அனைவருமே சுமக்க வைக்கிறான். குடும்பத்தின் அடையாளமாக திகழ வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை பெற செய்து பிறந்த பிள்ளைகள் மீது பாசம் என்னும் வலையில் நாம் அனைவருமே பிணை வைக்கிறான். துளி நீரிலே பிறக்க வைத்து
நிலத்திலே வாழ வைத்து கடைசியிலே நெருப்பிலே இருந்துவிடும் நிலையில்லாத வாழ்க்கையடா. இதை நினைத்து பார்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் இந்த பறந்து கிடக்கும் உலகத்தை